ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 29 சனிக்கிழமை பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. அது மட்டும் இல்லாம சூரிய கிரகணம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து ஒரு சிவப்பு மூட்டையா கட்டி உங்க வீட்டுல நிலவாசல தொங்க விடுங்க. எக்கச்சக்கமான நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மூட்டையை தயார் செய்து எந்த இடத்த தொங்க விடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 12 மாதங்கள் இருக்கக்கூடிய தமிழ் வருட கணக்கில் இறுதியாக வரக்கூடியது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய விரத தினங்கள், திதிகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பௌர்ணமி அப்புறம் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தா கருதப்படுது. அந்த வகையில பங்குனி மாத அமாவாசை தினத்தோட சிறப்புகளை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். குளிர்காலம் முடிஞ்சு கடும் கோடை காலம் தொடங்குவதற்கான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமா கருதப்படுதோ அதுக்கு இணையான உன்னதம் மிகுந்த ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தை மங்கள மாதம் கூட அழைப்பாங்க. மற்ற எல்லா மாதங்கள் மாதிரியே பங்குனி மாதத்திலையும் அமாவாசை தினம் வரும். அன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சா நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது போக அன்றைய தினம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா? சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தோஷங்கள் இந்தியாவுக்கு சேருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்ல போனா இந்த ஒரு சூரிய கிரகணத்துக்கான எந்த ஒரு விளைவுகளும் இந்தியாவை பாதிக்காதாம். வடக்கு ஆசிய பகுதிகளில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்துக்கான விளைவுகள். இன்னொரு பக்கம் அந்த சூரிய கிரகணம் நிகழ்வது எல்லாமே தெரியும். இந்திய நேரப்படி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி இந்திய நேரப்படி பிற்பகல் 2:20 தான் கிரகணம் ஆரம்பிக்குது. அதிகபட்ச கிரகண நேரம் சரியா 4:17 வரைக்கும் இருக்கும். கிரகணம் முடியக்கூடிய நேரம் மாலை 6:13. கிட்டத்தட்ட மொத்தமா 4 மணி நேரம் இந்த கிரகணம் இருக்க போகுது. பகல் நேரத்துல கிரகணம் வர்றதால சூரிய கிரகணத்துக்கான பாதிப்புகள், தோஷங்கள் இந்தியாவை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணத்தால ஏற்படக்கூடிய தோஷங்களோ பாதிப்புகளோ நம்ம கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்காகவும் சில பரிகாரம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். இன்னொரு பக்கம் அமாவாசை. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் வழிபாடு நடத்த வேண்டிய அற்புதமான ஒரு நாள். அதிகாலை இருந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜையை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. முன்னோர்களுக்கு படையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படைச்சு வச்சு நீங்க படையல் போடலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மாதிரி இல்லாம மாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி மாதங்கள்ல அமாவாசைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதே முக்கியத்துவத்தை இந்த பங்குனி அமாவாசைக்கும் கொடுக்கலாம். முதல்ல பங்குனி அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கணும். மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை திதியா இருந்தாலும் மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:24 அமாவாசை திதி பிறந்துடும். அது மறுநாள் மார்ச் 29 சனிக்கிழமை மாலை 5:12 வரைக்கும் இருக்கு. அதனால மார்ச் 29 சனிக்கிழமை மாலை 5:15க்குள்ள உங்களோட அமாவாசைக்கான எல்லா வழிபாட்டையும் நீங்க செஞ்சு முடிச்சிடணும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை தயார் செய்யறதையும் குடும்ப அளவுக்கு மாலை ஒரு 5 மணிக்குள்ள தயார் செஞ்சிருங்க. அதுக்கு நேரம் இல்லாதவங்க பரவாயில்ல, மாலை ஒரு 6-7 மணிக்காக தயார் செஞ்சு உங்க வீட்டோட நிலவாசல் பகுதியில் கட்டி தொங்க விடணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப எளிதான பொருட்கள் தான். எல்லார் வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள், சின்னதாக உங்களோட உள்ளங்கை அளவுக்கு ஒரு சிவப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்க கட்டக்கூடிய மூட்டை ரொம்ப பெருசா வருங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த மூட்டையை கட்டினீங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவுக்கு வந்தா கூட போதும். இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி அந்த சிவப்பு நிற துணி எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட போறோம். இந்த கல்லுப்பு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றோம். அடுத்ததா ஒரே ஒரு தர்பை புல். இந்த தர்பை புல் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில கட்டாயம் கிடைக்கும். தர்பை புல் ஒரு பாதுகாப்பு அரணா விளங்கக்கூடியது. எந்த வீட்டுலாம் தர்பை புல் இருக்குதோ அந்த வீட்டுல கெட்ட சக்திகள் நெருங்காதான். அந்த அளவுக்கு தர்பை புல்லுக்கு ஒரு பவர் இருக்கு. யாகசாலையில ஹோமம் வளர்க்கும் போது அந்த யாகசாலையை சுத்தி இந்த தர்பை புல்லை வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த யாகசாலை ஹோமத்துல துர்சக்திகள் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். உங்க வீட்டோட சமையல் அறையிலையும் பூஜை அறையிலையும் நீங்க தர்பை புல்லை போட்டு வைக்கிறதால வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் மட்டுமே நடமாடும், துர்சக்தி நடமாட்டம் இருக்காது. இப்படி பல அம்சங்கள் பொருந்திய தர்பை புல் ஒரே ஒரு புல் இருந்தா கூட போதும். அதை எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கிடைக்கலனா கட்டாயம் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். இப்ப 3 முக்கியமான பொருள் எடுத்திருக்கீங்க. இதுல இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமி தாயாரோட அம்சம், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். முடிஞ்சா அமாவாசை திதி முடியறதுக்குள்ள மாலை ஒரு 5 மணிக்குள்ள செஞ்சுடுங்க. முடியலன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற துணி இருக்குல்ல, அதை விரிச்சு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, அடுத்ததா தர்பை புல் தயார் செஞ்சு வச்சிருக்கீங்களே
அதை 2 3 கட் பண்ணியோ இல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சுருட்டியோ அந்த மூட்டையில் வச்சுக்கணும். அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த 3 முக்கியமான பொருட்களையும் வச்சுட்டு அதை அப்படியே மூட்டையாக கட்டணும். மூட்டையாக கட்டும்போது முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், அம்பாள், அன்றைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுல பெருமாள், அது கூட கடைசியா அன்றைய தினம் சூரிய கிரகணம் வர்றதால சூரிய பகவானை மனசார வேண்டிக்கோங்க. இப்படி எல்லா கடவுளையும் ஒரு சேர வணங்கிட்டு அந்த சிவப்பு நிற துணி இருக்குல்ல, எல்லா பொருட்களையும் போட்டதுக்கு அப்புறமா அதை மூட்டையாக கட்டி வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. வீட்டில் பூஜை அறையில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பாருங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூட்டையை உங்கள் வீட்டோட நிலவாசல் பகுதியில் வெளிப்பக்கமாக கட்டணும். அதாவது நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மூட்டை உங்கள் பார்வையில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும். தயார் செய்து கட்டி தொங்க விட்டுருங்க. இப்படி செய்யறதா என்ன நடக்கும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அந்த கல்லுப்பு அதில் போட்டிருக்கோம்ல, அது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே பணவரவு தடை அப்படிங்கிறது இருந்தால் அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். மகாலட்சுமி தாயார் அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததா தர்பை புல் போட்டிருக்கிறதால தர்பை புல் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு அரணா விளங்கும். அது போக என்னதான் சூரிய கிரகணத்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படல, தோஷங்கள் ஏற்படல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தர்பை புல் அது மூலயமா ஏற்படக்கூடிய துர்சக்திகள், கெட்ட சக்திகளை விரட்டி அடிச்சிடும். அது கூட சில்லறை நாணயம் போட்டிருக்கீங்க. சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரோட அம்சம். இப்படி எல்லா பொருட்களையும் ஒரு சேர கட்டி தொங்க விட்டு நீங்கள் நிலைவாசலை வச்சிருக்கிறது மூலயமா சகல விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். கூடவே பாதுகாப்பும் கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு முறை இப்போ இந்த அமாவாசை தயார் செய்த கட்டுறீங்கன்னா அடுத்த அமாவாசை தன்னைக்கு அதில் கூட கல்லுப்பை மட்டும் பிரித்து எடுத்துட்டு மறுபடி தர்பை புல்லையும் ₹1 நாணயத்தையும் புதிய கல்லுப்போட சேர்த்து அந்த மூட்டையை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. சில நேரங்களில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு இருக்குல்ல, அது கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணியாக சொட்டு சொட்டாக மாறுதோட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்படும் பயப்பட வேணாம். ஒருவேளை நீங்கள் உள்ளே வச்சிருக்கூடிய கல்லுப்பு கரைந்து கொஞ்சம் தண்ணியாக விழ ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அமாவாசை வரைக்கும் காத்திருந்த கட்டாயம் கிடையாது. உடனடியாக கூட நீங்கள் மூட்டையை மாற்றி கல்லுப்பையும் தர்பை புல்லையும் அது கூட சில்லறை நாணயத்தை வச்சுட்டு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்த கட்டி தொங்க விட்டுருங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தூப தீபம் போடணும். சுத்தபத்தம் இல்லாமல் தொடர்ந்து தவிர்க்கிறது நல்லது. பார்க்கறது ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். அமாவாசை மாதிரியான நாட்களில் தெய்வனோட சக்தி அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். இது போக சூரிய கிரகணம் வர்றதால நமக்கு எதுவும் தோஷங்களும் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த பரிகாரம். இது கூடவே அன்றைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதால தானங்கள் ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை தானமாக கொடுங்க. காகைக்கு எள் கலந்த சாதம் கொடுங்க, இல்லை எள்ளு உருண்டைகள் சாதமாக கொடுங்க. நம்மளோட பல பதிவுகளை சொல்கிறது ஒன்று தான். அதாவது பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம். கோவில் வாசலில் எவ்வளோ பெரிய ஆசாரம் கட்ட உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. வெயில் நேரம் ரோட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க. இல்லைனா அமாவாசை தினம் அப்படிங்கிறதால யாராவது ஒரு நபரையும் 2 நபரையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு, அதுவும் குறிப்பாக முதியோர்கள், வயதானவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு கூடவே இப்போ நம்ம சொல்லிக்கூடிய இந்த பரிகாரத்தையும் பண்ணிங்கன்னா இந்த பங்குனி அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.